ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட ஆயிலே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது கூடயே காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகா 3 அதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆயிலோ கடுகு எதுவுமே சேர்க்கல. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லளவுக்கு பூண்டு, எந்த அளவுக்கு நம்ம பொடுசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுப்பு ஆனில் தான் இருக்குது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சேர்த்துட்டு மெதுவாக வந்து கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் அப்படியே வந்து இது மிக்ஸ் ஆகி வதங்கிக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வதங்கிட்டு இருக்கிறப்பவே தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 7-8 போல் பீன்ஸு, ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருந்தேன். அதாவது உருளைக்கிழங்கு வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், டெர்னா பீஸு, அப்புறம் பீட்ரூட் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம இந்த கஞ்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். அதனால் தண்ணி வந்து நான் அதுக்கு தகுந்தாப்புல போல் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பேர்த்துக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி, அது கூட காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி, அப்படி 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம மாவு எடுக்கிற கப்லேயே வேணாலும் அளந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ராகி மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கஞ்சி வந்து கெட்டியாயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட வேகும்போது உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட 1 டம்ளர் சுடு தண்ணியாக கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அடியில் வந்து காய்கறிகள் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நல்லா வந்து இது கொதிக்கணும். பாருங்கள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மிளகாயில் இருக்கிற காரமெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். காய் வெந்து வரணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ராகி மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து இங்கே முழு ராகியில் தாங்க பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வாங்கிட்டு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா உலர்த்திட்டு அப்புறம் கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் பெரிய ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 6 ஸ்பூன் எடுக்கும்போது இந்த சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி கொதித்து வந்திருக்கு. இப்போ காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் 3மே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் இதே நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ராகி மாவு சேர்த்துக்கலாம். வேகலை அப்படின்னா மறுபடியும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு இதில் சேர்த்துடலாம். ராகி மாவு சேர்த்ததையுமே வந்து நம்ம என்ன அப்படின்னா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும் ராகி மாவு. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க.
பாருங்கள் நம்ம கிளறவே நல்லா கெட்டியாகி வருது. நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம சேர்க்கல. ஒரு ஹெல்த்தியான கஞ்சினே சொல்லலாம். காலையில் வந்து டீ காபி நீங்கள் குடிக்கிறதுக்கு இது போல் ஹெல்த்தியான கஞ்சியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்து. இப்போ கொஞ்சமாக உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ராகி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆறும்போது இன்னுமே கெட்டிப்பட்டுரும். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் ஒரு வேளை மட்டும் சாதம் எடுத்துகிட்டு இது போல் ஹெல்த்தியான ராகி கஞ்சியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு ஹெல்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.